3/5/2024 ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு பேட்டர்ன் வீடியோ மாதிரி தான். நீங்கள் சிங்கிள் போட்டு நீங்கள் எடுக்கணும்னா ஈஸியாகவே இந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்கள் கணிப்பில் நான் டெய்லியும் ஒரு பேட்டர்ன் வீடியோ போகிறேன்னா அந்த பேட்டர்னை நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா எல்லா பேட்டர்னும் ஒரு 3-4 பேட்டர்ன் இருக்குதுன்னா அந்த பேட்டர்ன் நம்ம கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் இப்போ அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஈஸியாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ நாளைக்கான கணிப்பு பார்த்துருவோம். இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா ஸோ என்ன பேட்டர்ன் அந்த நம்பர் வந்துக்குதுன்னு பாருங்கள். இதில் ஒரு 7 இது வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 7க்கு 7 வருதுன்னா நம்மளுக்கு அடுத்த நாள் அந்த 7 நிறுத்தி தான் கண்டிப்பாக வைப்போம். 7க்கு 7 சரிங்களா? அப்போ 7 நிறுத்தினோன்னா 7 நிறுத்தி டபுள்ஸாக வரணும். அதே மாதிரி ஏசிஎல் டபுள்ஸாக இருக்கும். இங்கே அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இத்தனை டபுள்ஸாக இருக்குது 7. அப்படி இருந்துமே ஏசியில் 77ன்னு வந்திருக்கு. ஸோ அந்த 77 வந்ததுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 9 அப்படியே நிறுத்தியிருப்பான் வெள்ளிக்கிழமை நாள். அதே மாதிரி இந்த 9 அப்படியே சி போர்டுக்கு வச்சு டபுள்ஸாக வைக்கணும். ஸோ இந்த 2 9ஐயும் சேர்த்து இங்கே பார்த்திங்கன்னா அந்த 99 காமிக்கணும். கரெக்டாக 99 காமிச்சிருப்பான். ஆனால் கண்டிப்பாக அந்த போர்டு மிஸ் ஆகாது. ஒன்று பவரில் வரணும், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வரணும், அவ்வளோதான். போர்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் தான். 7க்கு 2ன்னா அதாவது இந்த பேட்டர்ன் பார்த்துக்கங்க. அதாவது இப்படி நம்பர் பவர் வச்சால் அட்வான்ஸாகவும் நம்ம முன்னாடியே அந்த நம்பருக்கு பவர் வச்சுக்கணும். 7க்கு 2 7க்கு 2 ஆடி இருக்கிறான். 7க்கு 2 வச்சு டபுள்ஸாக வந்திருக்கணும். 22 வந்திருக்கணும். ஆனால் ஒரு நம்பர் குறைச்சி ஏசியில் பார்த்திங்கன்னா 12ன்னு வச்சுருப்போம். சேம் அதே தான். எத்தனையோ நம்பர் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னில் தான் வந்திருக்கும். 9க்கு 9ன்னா இந்த 9 நிறுத்தி டபுள்ஸாக வச்சுருக்கணும். ஆல்ரெடி 999 இருந்ததுனால ஒரு 9 நம்பரை மட்டும் வச்சுருப்பான். ஸோ இதுதான் பேட்டர்ன். அதுக்கு அடுத்தது 7க்கு 2 7க்கு 2 வந்திருக்கணும் அல்லது 7 வந்திருக்கணும். ஆனால் டபுள்ஸாக வரணும். நம்ம ட்ரை பண்ணுற நம்பர் என்ன? 77 22 2 நம்பர் தான். சில வாட்டி மட்டும்தான் அந்த சிங்கிள் போர்டு மட்டும்தான் வரும். ஸோ புரியுதுங்களா? அதே தான். இப்போ பி போர்டில் பாருங்கள், 7க்கு 7 பி போர்டு. 7க்கு 7 வச்சு டபுள்ஸாக வைக்கணும். அப்போ 77 வச்சுருக்கணும். 3 7 வந்திருக்கும். சேம் அதே தான். பி போர்டு 7க்கு 7னா 7க்கு 7 வச்சு டபுள்ஸாக வச்சுருக்கணும். ஆனால் ஃபுல் பவர் வச்சுக்கிட்டான். 7க்கு 2ன்னு 22 77 வைக்கணும். நம்மளுக்கு ஏபி 22 பாஸ். வரிசையாக பாருங்கள் எத்தனை நம்பருக்கு எவ்வளோ ரூட் இருக்குது. நம்ம ஒரு கொஞ்சம் ஈஸியாகவே எடுக்கலாம். அதுதான், அதுக்குனால தான் நான் பார்த்திங்கன்னா இதிலே பாருங்கள் 4க்கு 9 பவரு. இப்போ 9 நம்பரு அப்படியே நிறுத்தணும், இல்லை 4 நம்பர். சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் தான். 4 9 என்ன நம்பர் பவர் வைக்கிறானோ அந்த நம்பர் பவர் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த இடம் மட்டும் பாருங்கள், 2க்கு 2ன்னா சி போர்டுக்கு தான் 7 2 வந்திருக்கணும். ஆனால் ஏ போர்டில் இந்த இடம் மட்டும் தான் மாற்றி வச்சுருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா 0க்கு 5ன்னு வச்சுருக்கிறான். இப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0வோ 5 வரணும். சி போர்டுக்கு பொறுத்த வரைக்கும் 0வோ 5 வரணும். அப்போ 5 நம்பர் வருதுனால் இப்போ சி போர்டுக்கு 552 வந்ததுங்களா? இப்போ சி போர்டு 2 எடுத்திருந்தோமா 542 இருக்கிற மாதிரி ஏபிபிசிஏசி வச்சோமா நம்மளுக்கு ஏசியில் பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த கிராஸும் நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏசியில் 692 இருக்குது பார்த்தீங்களா? 6 9 2 692ம் ஏபிசி வைக்கணும். நம்மளுக்கு லக்கு இருந்துச்சுன்னா 3 நம்பரும் அப்படியே உட்காரும். நிறையா வாட்டி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரிசல்ட் அந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ தான் கொஞ்சம் ரேர் ஆகுது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வின்னிங் கொடுத்துருந்தோம் 54. அப்போ 554 இந்த கிராஸில் பார்த்திங்கன்னா 924 ரெண்டையும் பிசிலையும் ஏசிலையும் வச்சு 2 நம்பரையும் மேட்ச் பண்ணி 524 ரிசல்ட் வந்திருக்கு. சி போர்டு 4 எடுத்தால் இந்த கிராஸ் இந்த நம்பரும் பி போர்டு நம்பரும் இந்த கிராஸ் நம்பரும் அழகாக நம்ம எடுத்து ஏபிசியும் இந்த 2 நம்பரையும் மேட்ச் பண்ணி 3 டிஜிட்டும் ப்ளே பண்ணோமா நம்மளுக்கு அருமையான ஒரு வின்னிங் கிடச்சிரும். சேம் அதே தான். இப்போ நாளைக்கு ஸ்ட்ராங்காக 5 நம்பர் வந்துச்சுனால்
0 25ம் 745ம் இருக்கிற மாதிரி ஏபிசி ட்ரை பண்ணோமா நம்மளுக்கு பக்காவான ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சி போர்டு 5 வர பட்சத்துக்கு சரிங்களா. ஏன்னா இந்த பவருக்கு எத்தனையோ நம்பரு அந்த மாதிரி தான் வச்சுருக்கிறோம். சி போர்டுக்கு 0க்கு 5னா அதே மாதிரி இந்த 0க்கு 5ன்னு வச்சால் ஆட்டோமேட்டிக்காக இந்த 0 25ம் இந்த கிராஸ் 7 4 5 இது ரெண்டையும் எடுத்து இருக்கிற மாதிரி ஏபிசியை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ஒரு பேட்டர்ன் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி மந்த்லி சார்ட்டில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 9க்கு 4, அப்போ இந்த 4க்கு 9 நம்பர் வரணும். 9க்கு 4, 4க்கு 9 வரணும், இல்லை 4 ரிப்பீட் ஆகலாம். ஆனால் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 9 நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இதை சி போர்டில் நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது ஏபியில் பாருங்கள், 20க்கு 25னா இந்த 20க்கு 25 அல்லது 20 வந்திருக்கணும். ஆனால் திருப்பி 52ன்னு ஏபி வச்சுருக்கிறோம். அப்போ இந்த 20க்கு 25னா இந்த 52க்கு 02 இறங்கணும். அப்போ 025ங்கிற நம்பர் நம்ம பார்த்துருந்தோம். அதை நீங்கள் ஏபிசி தாராளமாக ட்ரை பண்ணலாம், வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பிசியில் திருப்பினா 25ன்னு திருப்பலாம். ஏபியிலே இருந்துச்சுன்னா 02 வைக்கலாம், இல்லை 52 கூட அப்படியே நிறுத்தி வைக்கலாம் சரிங்களா. இதுதான் நாளைக்கான பேட்டர்ன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நாளைக்கு 9 நம்பர் வந்துச்சுன்னா 4 கடங்களில் இருக்கிற 9 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கிராஸில் 659ங்கிற நம்பர் ஒன்று இருக்குது சரிங்களா. 659 இந்த கிராஸில் பார்த்திங்கன்னா 569 இருக்குது. இந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்ச மாதிரி கணக்காகுது. இந்த 2 நம்பரையும் கூட நீங்கள் 3 டிஜிட்டில் ப்ளே பண்ணலாம். 9 நம்பரை வர பட்சத்துக்கு 59 69 இறங்கலாம் ஏபி. ஏன்னா அந்த 2 கிராஸையும் பாருங்கள் ஒரே நம்பர் தான், 569. மேலே நம்பர் கிராஸ் பார்த்திங்கன்னா 659 அப்படிங்குள்ள. ஸோ அந்த 9 நம்பர் வந்துச்சுனால் உங்கள் கணிப்பில் அந்த நம்பரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்னோடய கணிப்புக்கு பொறுத்த வரைக்கும் வீக்லி சார்ட்டில் நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த பேட்டர்ன் தான் நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 2 பேட்டர்னையும் கொடுக்குற நண்பா உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 745 025 659. அதே மாதிரி இதையே ஏபிசியில் கீழே கொடுத்துக்கிற மாதிரி ஏபிசி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏபிசி கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். பிசி நம்மளுக்கு ஹிட் ஆச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஏசியோ ஏபி கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஆனால் ஏசி ஹிட் ஆச்சுன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்காது சரிங்களா. பிசி ஹிட் ஆனால் கூட நம்மளுக்கு பிசி ஒரு வின்னிங் கிடைக்கும். அதனால் ஏபிசியில் ட்ரை பண்ணுறீங்க பண்ணி பாருங்கள் தாராளமாக. இந்த மாதிரி பேட்டர்னில் வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 9 இதுதான் என்னோடய கணிப்பு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சி போர்டில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னை தாராளமாக யூஸ் பண்ணிக்காங்க. வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து ஒரு நல்ல கிஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.